ஏய் காளி, ஏன் என் பூஜையை ஏத்துக்கல? எவ்வளவோ மந்திரம் சொல்லியும் பூமிய மதிமயக்க முடியலையே. எங்கேயோ தப்பு நடக்குது. என்னடா இது? ராக்கெட்டை விட்டுட்டு அப்புறம் தானே பணத்தை எரிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. ராக்கெட்டே வரல. ஒருவேளை பொம்மி அண்ணன் எரிச்சிட்டாலோ? அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கோம். பொம்மியாவது அண்ணன் எரிக்கிறதா? பேசாம இருடா. நேத்ரா தான் ஃபோன் பண்றாங்க. நான் பேசிட்டு வராத. என்ன தமன்னா, இந்த தவமணி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. ராக்கெட்டை கொளுத்திட்டு பணத்தை எரிக்கிறேன்னு சொன்னான். இன்னும் ராக்கெட்டே வரல. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதே. என்ன நேத்ரா சொல்றீங்க? ஆமா தமன்னா, அவன் அந்த ராக்கெட்டை கொளுத்துறேன், அதுதான் நான் தப்பிச்சிட்டேங்கிறதுக்கான சிக்னல்னு சொன்னான். ஆனா இது வரைக்கும் அவன் ராக்கெட்டை கொளுத்தவே இல்லையே. ஒருவேளை பொம்மி எரிச்சிட்டாலோ? நம்ம நினைச்ச மாதிரி பிளான் நடக்கல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல நேத்ரா. ருத்ரா பொம்மிய மதிமயக்கிற அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல தவமணி தப்பிச்சு ஓடிட்டாலே போதும். தமன்னா, அந்த பொம்மியை ஏமாத்துறது அவ்வளவு ஒன்னும் ஈஸி இல்ல. ருத்ராவால அது முடியும் நேத்ரா. ஜான்சி மேடம், சித்தார்த் இங்கேருந்து கிளம்பிட்டானே. ஒருவேளை தவமணி இருக்கிற இடம் தெரிஞ்சுதான் போயிருக்கான் போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். தவமணி இருக்க இடத்துக்கா? அவருக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சது? தவமணி இருக்கிற இடம் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. நாங்க போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமா போய் அந்த தவமணியை அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். இல்லனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. இந்த சித்தார்த் ஏன் தான் இப்படி இருக்காரோ? சரிங்க சார், நான் அங்க போய் என்னன்னு பாக்குறேன். இதுதான் காரணமா? என்னாச்சு தமன்னா? பேசிட்டு இருக்கும் போதே போன் கட் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப போன் பண்ணா போக மாட்டேங்குது. தவமணி, கதவை தோறடா. உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும்டா. தோறடா கதவை. தவமணி,
என்ன இவன் இது பணத்தை எரிச்சிட்டு இவன் தப்பிக்கிறதா தானே பிளான். இப்ப தவமணியே எரிஞ்சிட்டு இருக்கான். யோ என்ன இது எரியற ஸ்மெல் தெரியல வருது? மேடம், என்னாச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க போய் பார்க்கலாம். என்ன என்ன சித்தார்த் இப்படி பண்ணிட்டீங்க? நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னல உங்ககிட்ட. ஐயோ மேடம், நான் ஒன்னும் அவனை கொல்லல. நல்லா பாருங்க, உள்ள தாழ்பால் போட்டிருக்க. நான் வரும்போது அவன் எரிஞ்சுட்டு தான் மேம் இருந்தான். அவனோட பிளானே வேற. அது தெரியாம நீங்க என்ன குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? ஜான்சி சித்தார்த் எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ணனை இன்னும் காணுமேடா. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி பூமி அண்ணன் எரிச்சிட்டாலோ? எதுக்கும் அந்த குழிக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கலாமா? ஏய், டார்ச் வெளிச்சத்தை பார்த்து ஜான்சி இங்க வந்துட போறாடா. பேசாம இருடா. ஏய், அண்ணன் வந்துட்டாரா? அண்ணே, அம்மா ராணி, சித்தார்த்த காணுமா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாம்மா, அவனுக்கு ஒரு போன் வந்துச்சு, பேசிட்டு வரேன்னு போனான். அப்பல இருந்து ஆளை காணும்மா. நான் ஜான்சிக்கு போன் பண்ணி சொன்னப்ப அவங்களுக்கு தவமணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சான். அங்கதான் போயிட்டு இருக்காங்களாமா. எனக்கு என்னமோ சித்தார்த்த அங்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஜான்சி மேடம் போறதுக்குள்ள தாடிகார அங்க போயிட்டானா பெரிய சிக்கலாயிருமே. எனக்கு அதுதாம்மா ரொம்ப பயமா இருக்கு. தாத்தா, அது என்ன இடம்னு ஜான்சி மேடம் சொன்னாங்களா? சொன்னாங்கம்மா. சரி வாங்க கிளம்பலாம். போய் அந்த தாடிகாரனை எதுவும் செய்ய விடாம தடுக்கலாம். சித்தி, இந்த விளக்க அணைய விடாம பாத்துக்கோங்க. சரி, பூஜை எதுவுமே தடப்பற்ற கூடாது. சரி ராணி, நான் பாத்துக்கிறேன். நாம இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். போலாம். என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? போய் அணைங்க போங்க. சித்தார்த், என்னாச்சு? தெரியல தாத்தா. யோ, நீ இன்னத்துக்கோசரம் எங்க வந்த? என்ன இப்ப போய் ராக்கெட் வெடிக்குது? முகத்தை காட்டுங்க. ஏய், என்ன இது? தவமணிக்கு பதிலா போனத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க.
அப்ப தவமணி எங்க? அப்ப எரிஞ்சது யாரு? ஐயோ, பொம்மி சொன்ன மாதிரியே தவமணியை கொன்னுட்டாலே. என்ன தமன்னா இது? அதான் அத்தை, எனக்கும் தெரியல. சித்தார்த், தவமணி நீங்க தான் கொன்னீங்களா? மேம், நான் கொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனோட பிளானும் சொல்லிட்டேன். அப்போ என்ன நம்பலன்னா எப்படி மேடம்? மேடம், என் பேரன் பொய் சொல்ல மாட்டான் மேடம். அவன் தான் சத்தியமா எரிக்கலன்னு சொல்றானே மேடம். பொய் சொல்லாதீங்க சித்தார்த், உண்மை என்னன்னு சொல்லுங்க. மேடம், இவர் எதுவும் பண்ணல மேடம். இவர் என் ஆட்டோல தான் மேடம் வந்தாரு. இவர் வரும்போதே உள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. அதுவும் கதவு பூட்டி இருந்தது. இவர் தட்டிக்கிட்டே கதவை திறக்க ட்ரை பண்ணாரு. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்க ஆளுங்க தானே இப்ப கதவை உடைச்சாங்க. போதுமா மேடம்? யோ, நான் தான் எங்கேயும் போவாதன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்னத்துக்கோசரம் இங்க வந்த? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏய், சும்மா இரு. அவனை ஏன் கையால கொல்லணும்னு நினைச்ச, அது முடியலங்கிற கான்ல இருக்க. நீ வேற தேவையில்லாம வெறுப்பேத்திட்டு இருக்காத. अरे भाई, गुरुजी, तमन्ना को फोन करो। हाँ, फोन करो। தமன்னா, இவனுங்க தவமணின்னு நினைச்சு அந்த அனாதை பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் நேத்ரா, சாமியார் கால் பண்றாரு, கனெக்ட் பண்றாருங்க. உங்க வீட்லயே அந்த ராணி அம்மனுக்கு பூஜை செஞ்சாளா? ஆமா. இதெல்லாம் முன்னாடியே நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? மன்னிக்கணும் சாமி, தவமணி இறந்துட்டாரு. தெரியும், எனக்கு தெரியும். அதுக்கு உங்க முட்டாள்தனம் தான் காரணம். ராணி செஞ்ச பூஜையால என்னால பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க முன்னாடியே ராணி பூஜை பண்ற விஷயத்த சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஏத்த மாதிரி இங்க பூஜைகளை செஞ்சிருப்பேன். தவமணியை காப்பாத்தி இருக்கலாம். இப்ப எல்லாமே கைமீறி போச்சு. ச்சே, என் பூஜையை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. ஏய், போன் கட் கரோ. சரி குருஜி. சாமி, நேத்ரா, தவமணி இறந்துட்டாரு நேத்ரா. நீங்களாச்சும் கொஞ்சம் சேஃபா இருங்க. ஏ தமன்னா, அப்போ நாம ஒவ்வொருத்தரும் அந்த பொம்மி கையால சாவறது கன்ஃபார்மா? இல்ல, அதுக்கு நான் விடவே மாட்டேன். வாங்க. யோ, நீ சொல்றது உண்மையாயா? நடந்ததை சொல்லு. மேடம், நான் உண்மையதான் மேடம் சொல்றேன். என்னாச்சு தமன்னா? எப்படி இது? அத்தை, வீட்ல போய் பேசிக்கலாம் அத்தை. காலையில ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போ. ஓகே மேடம். சித்தார்த், நீங்களும் தான். அவர் என்னத்துக்கோசரம் மேடம் வரணும்? ஒருத்தன் செத்து போயிருக்கான். நியாயமா பார்த்தா நான் சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆட்டோ டிரைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் நம்புறேன். மேடம், முதல்ல பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவன் ஒரு பணத்தை கொண்டு வந்து எரிச்சு யோ, உள்ள ஏதாவது பணம் இருக்கான்னு போய் பாருங்கய்யா. ஓகே மேடம். மேடம், உள்ள பார்த்தாச்சு மேடம். உள்ள எந்த பணமும் இல்ல மேடம். வெளியும் சுத்தி தேடி பாருங்க. ஓகே மேடம். நாங்க என்னத்துக்கு இங்க இருக்கணும்? நாங்க கிளம்புறோம் மேடம். கிளம்புங்க. சித்தார்த், காலையில ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகணும். அதான் ராணி அவ்வளவு தூரம் சொன்னா இல்லப்பா, கேட்காம இப்படி வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டியே. உண்மையா நான் எதுவுமே பண்ணல. ஆனா இவனை உயிரோட பார்த்திருந்தா நான் தான் இவனை கொண்டு இருந்திருப்பேன். ஆனா யார் இதை பண்ணாங்கன்னு தான் தெரியல. அக்கா, நீதான் எரிச்சேன்னு எனக்கு தெரியும்க்கா.
எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க போலாம். யோ, உன்னை யார் யாரோடு நாங்க போக சொன்னது? பின்ன போகாம வீட்டுக்குள்ள இருக்க சொல்றியா? நீ போனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல. அந்த ஜான்சி மேடம் நீ தான் அந்த தவமணிய கொன்னன்னு சொல்றாங்க. என் பொம்மிய கொன்னவன என் கையால கொல்ல முடியலையேன்னு நானே வருத்தத்துல இருக்கேன். முன்னாண்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. நான் போய் தூங்குறேன். அக்கா, உன்னை கொன்னவங்கள ஒருத்தனை நீ கொன்னுட்டக்கா. இப்பதான் உன் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். இனி மத்தவங்க எல்லாம் யார் யாருன்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன்க்கா. பொம்மி அக்காவை கொன்னவங்கள பாக்கி இருக்கிற 6 பேர்ல ஒருத்தர் வர பௌர்ணமி அன்னைக்கு சாவ போறாங்க. நாளைக்கு காலையில அந்த தவமணியோட ஆட்டம் க்ளோஸ். ஏன் பொம்மி, நீ நிஜமாவே ராணி கிட்ட பேசிட்டு இருக்கியா? அப்ப அந்த தவமணியை கொன்னதும் நீதானா? என்னால இவ சொல்றத நம்பவும் முடியல. ஆனா நடக்கிறதுல வச்சு பார்க்கும்போது என்னால நம்பாம இருக்கவும் முடியல பொம்மி. இப்படியா வந்து நிப்ப? ஆமா, இம்மா நேரம் ஆகியும் தூங்காம என்னயா பண்ற? சரி, உண்மையை சொல்லு. நிஜமாவே உன்கிட்ட பொம்மி வந்து பேசுறாளா? இன்னுமாயா நீ என்ன நம்பல? பொம்மி அக்கா சொல்லாம எப்படியா எனக்கு பொம்மி அக்காவை கொன்னது 8 பேர்னு தெரியும்? அது மட்டுமா, அதுல 2 பேர் செத்துட்டானுங்க, இன்னும் 6 பேர் இருக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் பௌர்ணமி அன்னைக்கு சாக போறான்னு பொம்மி அக்கா வந்து என்னாண்ட சொன்னதான் நான் உன்னாண்ட சொன்னையா? உண்மையாவே நான் அவனை கொல்லல. அதான் எனக்கே தெரியுமே. அப்ப அவனை கொளுத்துனது யாரு? வேற யாரையா? நம்ம பொம்மி அக்கா தான். சரி, உண்மையாவே நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு எம்டி ஆகணும்னு பொம்மி ஆசைப்பட்டாளா? ஆமாயா. நான் ஏன் உன்னாண்ட போய் சொல்ல போறேன்? இரு வர. சரியா, நீ நம்புற மாதிரி நான் ஒன்னு சொல்றேன், நீ செய். இதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ பாத்துக்கணும். இன்னொரு பேப்பர்ல நான் பார்க்க வானா, இன்னொரு பேப்பர்ல நான் வெளிநாட்டுக்கு போகணும். அப்புறம் தாத்தா கடைய பாத்துக்கணும், வளர்மதி சித்தி பாத்துக்கணும், மாமா பாத்துக்கணும், மனோ பாத்துக்கணும்னு இப்படி எல்லார் பேரையும் எழுது. எழுதியா?